சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 13ஆம் நாள் 25/2/2024 ஞாயிற்றுக்கிழமை. பிரதம திதி 8:23 இரவு வரை, பின் துவிதியை திதி. பூரம் நட்சத்திரம் 1-7 இரவு வரை, பின் உத்திரம் நட்சத்திரம். சுகர்மம் நாமயோகம் 21 நாளிகை வரை, பின் திருதி நாமயோகம். பாலவகரணம் 3:22 நாளிகை வரை, பின் கௌளவகரணம். சித்த யோகம் 47-48 நாளிகை வரை, பின் அமிர்த யோகம். சூலம் மேற்கு வடமேற்கு 12 நாளிகை. பரிகாரம் வெல்லாம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 மணி வரை. சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள்: சூரிய உதயத்திலிருந்து காலை 8:02 முதல் 10:32 வரை, பிற்பகல் 2:32 முதல் 4:56 வரை, இரவு 9:32 முதல் 12:32 வரை. இன்று நாள் சுமார். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி புதன், மீனத்தில் ராகு. இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு தேய்பிரை சந்திரன் 5ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 11ஆம் பாவத்தில் உள்ள சூரியன் சனி புதனும் சந்திரனும் சமசப்தம பார்வையாக பார்த்து கொள்கிறார்கள். நட்சத்திர அதிபதி சுக்கிரன் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்துள்ள நிலையில் ராகுவின் பார்வையினை பெறுகிறார். ராசியில் பாக்கியஸ்தானாதிபதி மற்றும் விரயஸ்தானாதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் ராசியில் உள்ள குருவையும் 5ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனையும் பார்க்கும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும், பட்டம் பதவிகள் கிட்டும், உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும், திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும், வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவலோ பணவரவுகளோ கிட்டும் சிறப்பான நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. விவசாயிகள், ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு நன்மைகள் அதிகம் பெறுவர். தெய்வ அருள் கிட்டும். பூர்வீக சொத்து வழியிலிருந்து எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். 5ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் 11ஆம் பாவத்தை பார்க்கும் நிலையில் உங்களது பூர்வீக சொத்து வழி பிரச்சனைகள், அரசு காரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். விரய செலவுகள் இருப்பதால் உங்களது கடன் பாக்கிகளை அடைக்கலாம். வியாபாரம் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது தொழில் ஸ்தாபனங்கள் சிறந்த வளர்ச்சி பெறும். பெயரும் புகழும் எடுப்பீர்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். உங்கள் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு அரசு வழியில் இருந்த நெருக்கடிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 7-43, 8-80. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட தெய்வம் ராஜகாளி அம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு.
ரிஷபத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து உள்ளார். 11ஆம் பாவத்தில் உள்ள ராகுவின் பார்வையை பெறும் நிலையில் 11ஆம் அதிபதி குரு பகவான் 12ஆம் பாவத்தில் நின்று செவ்வாயின் பார்வையை பெறும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தம்பதியருக்குள் அந்யோன்யம் கூடும். உங்களது கடன் பிரச்சனைகள் விலகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிட்டும். பணியிடத்தில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடும். பணியிடத்தில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேசத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. தொழில் ஸ்தாபனங்களில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும். பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 1, 64. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு சந்திரன் 3ஆம் பாவத்தில் உள்ளார். 9ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் இருந்து சம சப்தம பார்வையாக பார்த்து கொள்ளும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க ஒரு நன்னாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். அரசு காரிய முயற்சிகளில் இருந்த சில தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது கடன் பிரச்சனைகள் விலகும். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். எதிர்பாராத தனவரவுகள் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வரவுகளும் புதிய தொழில் வாய்ப்புகளும் ஏற்படும் ஒரு நல்ல நாள். போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிவோர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து புதிய தொழில் வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் போட்டிகள் விலகி எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 2, 65, 8, 80, 6, 96. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கடகத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு இன்றைய நட்சத்திர அதிபதி சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் செவ்வாயுடன் உச்சம் பெற்று ராசியை பார்க்கும் நிலை. 9ஆம் பாவத்தில் உள்ள ராகு சுக்கிரன் செவ்வாயை பார்வை செய்கிறார். பாக்கியாதிபதி குரு 10ஆம் பாவத்தில் இருந்து செவ்வாயின் பார்வையை பெறும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். உங்களது வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும்.
தொழில்துறையில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிவோர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். 2ஆம் பாவத்தில் சந்திரனும் 8ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் இருந்து சமசப்தம பார்வையாக பார்த்து கொள்ளும் நிலையில் குடும்ப விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. பொருளாதார நிலைகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரம் தொழில்துறையினருக்கு சிறந்த நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் விவசாயிகளுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள். பொருளாதார நிலைகளில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது குடும்பம் பொருளாதார நிலைகளில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 7, 43. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு ராசியில் சந்திரனும் 7ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் உள்ள நிலையில் ராசியில் உள்ள சந்திரன் 7ஆம் பாவத்தில் உள்ள சூரியன் சனி புதனையும் 7ஆம் பாவத்தில் உள்ள சூரியன் சனி புதன் ராசியையும் பார்க்கும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். அதிக அலைச்சலையும் மனச்சஞ்சலங்களையும் விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடியவராக உள்ளார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வாழ்க்கை துணை வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க ஒரு நன்னாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது கடன் பாக்கிகள் அடைபடக்கூடிய ஒரு சிறந்த நாள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உறவினர்கள் நண்பர்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 9, 72. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசிநாதன் புதன் 6ஆம் பாவத்தில் சூரியன் சனியுடன் இணைந்தும் 12ஆம் பாவத்தில் சந்திரனும் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். கன்னி ராசிக்கு 12ஆம் பாவத்தில் விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களது கடன் பிரச்சனைகளை அடைக்கலாம். உடல் ஆரோக்கிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வியாபாரம் தொழில்துறையில் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரம் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்குரிய நாள். உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பூர்வீகம் புத்திரர் வழி பிரச்சனைகள் விலகும்.
போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 1, 64. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, சூரியன் சனி புதன் 5ஆம் பாவத்திலும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குவார். அரசு உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் துறையில் அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உத்தியோகம் தொழில்துறையினருக்கு மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் கைகூடும். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும். உங்களது பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 6, 60, 2, 65, 8, 80, 4, 85. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் 10ஆம் பாவத்திலும் சூரியன் சனி புதன் 4ஆம் பாவத்திலும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது தொழில்துறைகளில் அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரம் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். பூர்வீகம் புத்திரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது கடன் பிரச்சனைகள் அலையும். தொழில் போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாகன தொழில்துறையினர், ஹார்ட்வேர் தொழில்துறையினருக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிவோர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நன்னாளாக விளங்குகிறது. அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் தொழில்துறையினர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 2, 65, 8, 80. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு 9ஆம் பாவத்தில் சந்திரனும் 3ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். தேய்பிறை சந்திரனாகி 9ஆம் பாவத்தில் சந்திரன் நிற்பதால் உடல் சோர்வு அசதி ஏற்படக்கூடிய நாள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் சிறிய தடங்களுக்கு பிறகு வெற்றியாகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். விரைய செலவுகள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்.
வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும். எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். பூர்வீகம் புத்திரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடும். உங்களது வியாபாரம் தொழிலில் சிற்சில மாறுதல்கள் செய்யக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 8 80, 1 64, 6 60. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர். மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். வாழ்க்கை துணை வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. நண்பர்கள் உறவினர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். வீண் வாக்குவாதங்களை குறைப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். தொழிலில் அதிக அலைச்சலும் குறைவான வருமானமும் ஏற்படக்கூடிய நாள். வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்கலாம். பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் இன்று 7ஆம் பாவத்தில் உள்ளார். ராசியில் சூரியன் சனி புதன் உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தொல்லை தரலாம். இருப்பினும் 12ஆம் பாவத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் உள்ள நிலையில் உங்களது பிரச்சனைகளை விளக்குவார். உங்களது பொருளாதார தேவைகள் நிறைவேறும். சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் உள்ள நிலையில் உங்களது குடும்ப பிரச்சனைகள் பணச்சிக்கல்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்று விளங்கும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது சொத்து பிரச்சனைகள் விலகும். பங்காளி பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். ராகு மீன ராசியில் உள்ளார். ராசி அதிபதி குருவை செவ்வாய் பார்வை செய்யும் நிலையில் உங்களது குடும்ப பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1 2 3க்கான நட்சத்திர பலன்கள். 3ஆம் பாவத்தில் உள்ள குரு பகவானை 12ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் பார்க்கும் நிலையில் உங்களது பணச்சிக்கல் விலகும். சொத்து வழி பிரச்சனை பங்காளி வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 6 96. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீன ராசிக்கு சந்திரன் 6ஆம் பாவத்திலும் சூரியன் சனி புதன் 12ஆம் பாவத்திலும் சுக்கிரனும் செவ்வாயும் 11ஆம் பாவத்திலும் 2ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். பூர்வீகம் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிட்டும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிவோருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். விவசாயிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. எதிர்பார்த்த பணவரவுகள் கிட்டும். உங்களது வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறுவர். வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிவோர்களுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடும். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிவோர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். உங்களது பொருளாதார சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது.
மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 265, 660, 972. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.